never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you Hello investors, welcome to Investor Mind Voice. What are we learning today? First one, market உடைய trend அதுக்கான reasons பார்த்துருவோம். Second one, world market உடைய report. Third one பார்க்கும்போது market indices and sector indices எப்படி trade ஆகுதுன்னு பார்த்துருவோம். அடுத்து FIs DEs உடைய data பார்த்துருவோம். Fifth one பார்க்கும்போது IPO status, main board and SME IPO என்னெல்லாம் apply பண்ண opportunity அதையும் பார்த்துருவோம். Sixth one, stock picks of the day. ஒரு ரெண்டு broker வந்து தீபாவளி buying picks ஒரு சில stocks recommendation கொடுத்துருக்காங்க. என்னென்ன stocks அது டீடைலா பார்த்துருவோம். Seventh one பார்க்கும்போது Q2 result, Axis Bank, IRFC, Tata Communication வந்திருக்கு. அது எப்படி இருக்கு, பாசிட்டிவா நெகட்டிவா அதை டீடைலா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற 21% பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீதகிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் மேலே போய் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அதுக்கான ரீசன்ஸ் பார்க்கும்போது ரேட் கட் யூஎஸ் மற்றும் இந்தியாவுடைய அப்கமிங்ல வந்து ரேட் கட் இதுன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தது காரணமாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ், Q2 ரிசல்ட் ஒரு சில கம்பெனி டவுன்ல கொடுத்தாலும் நிறைய கம்பெனி ஒரு பாசிட்டிவா அப்படின்னா ஃபிளாட்டா கொடுத்து அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. அடுத்து லோயர் இன்ஃப்ளேஷன் இன்வெஸ்டருக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கு. அடுத்து மெயினாக முக்கியமான விஷயம் IMF வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அதாவது யூஎஸ் வந்து டேரிஃப் இந்தியாவுக்கு விதிச்சிருந்தாலும் கூட இந்தியாவோட ஜிடிபி பெரிய லெவலுக்கு டவுன் ஆகாது, நம்மளுக்கு குரோத் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதன் காரணமாக இது மிகப்பெரிய அளவு இந்தியா ஒரு பாசிட்டிவ். இதனால தான் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மேலே ஏறி இருக்கு. இன்னைக்கு வந்து நிஃப்டி 50 பார்க்கும்போது 178 பாயிண்ட் பாசிட்டிவ், 25,323 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெரும்பாலும் நிஃப்டி வந்து இந்த 25,300 200 கிராஸ் பண்ணாலே மறுபடியும் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நெகட்டிவ் வந்துகிட்டே இருக்கு. பட் எப்படி அந்த நிஃப்டி 50 அடுத்து ஒரு 26,200 ஆல் டைம் ஹையை வந்து ஆல்ரெடி வந்து இந்த மந்த் ஸ்டார்டிங்ல வந்துச்சு. அதை வந்து ஹிட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய அனலைஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்செக்ஸ் பார்க்கும்போது 575 பாயிண்ட் பாசிட்டிவ், 22,605 ட்ரேட் ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து நிஃப்டி பேங்க் பார்க்கும்போது 303 பாசிட்டிவ், 56,779 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இது வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம். நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அது குறிப்பாக சொல்லலாம் அமெரிக்கன் மார்க்கெட் 3 இண்டெக்ஸ் ஒரு பாசிட்டிவ் தான். அடுத்து ஜப்பான் மார்க்கெட், ஹாங்சங், ஷாங்காய், சிங்கப்பூர், சவுத் கொரியா எல்லாமே ஒரு பாசிட்டிவ். எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு 1% மேலே அப்படி தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் நம்ம சென்செக்ஸும் சரி நிஃப்டி ஒரு 0.7% மட்டும்தான் இருந்தது. சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் ஓவராலாக எல்லாம் பாசிட்டிவ்ன்றதுனால இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அடுத்து டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது $98, லாஸ்ட்டாக 99 இப்போ 98 டவுனில் குறைஞ்சிருக்கு. அடுத்து இந்தியன் ருபீஸ் பார்க்கும்போது 88 ஒரு ஃபிளாட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் கோல்டு நியரஸ்ட்டாக 1% மேலே ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. சில்வருடைய கோல்டுடைய ரேலி வந்து கண்டினியூவா இருக்குன்ற மாதிரி நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால நீங்க SIP முறையில வீக்லியோ மந்த்லியோ குவார்டர்லியோ நீங்க வந்து ரெகுலரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய தகவல் அனலிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து காப்பர் வந்து நீங்க ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு நெகட்டிவ் தான், கூடாயில் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ். சென்னையோட மெட்டல் பிரைஸ் பார்த்துருவோம். கோல்டு வந்து 18 கேரட் 1 கிராம் 9,697, 22 கேரட் 11,815, 24 கேரட் 12,889, சில்வர் 1 கிராம் 189, பிளாட்டினம் 1 கிராம் 5,719 இன்னைக்கு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. கிரிப்டோ கரன்சியில் டாப் 5 காயின்ஸ் மட்டும் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு பார்த்துருவோம். நம்பர் 1 பிட்காயின் பார்த்தோன்னா 1,11,000 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. எத்தையும் பார்க்கும்போது $4,095, USD பார்க்கும்போது $1, BNB பார்க்கும்போது $1,881, XRP பார்க்கும்போது $2 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயின் பார்த்தோன்னா 1,25,000 மேலே ட்ரேட் ஆகி மறுபடியும் இப்போ சின்ன ஒரு டவுன்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் எல்லா மார்க்கெட்டும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தால் பிட்காயின் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். குறிப்பாக பிட்காயின் எதை பேஸ் பண்ணி ரன் ஆகும், மெயினாக அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல போச்சுன்னா பிட்காயின் மேலே போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டுடே மார்க்கெட் இண்டிசஸ் செக்டர் இண்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு பார்த்துருவோம். மார்க்கெட் இண்டிஸ்ல 14 இண்டிஸ்ல நீங்க 14 இண்டிசஸ்மே ஒரு பாசிட்டிவ் தான். நேற்று வந்து ஆப்போசிட்டா இருந்துச்சு. நேற்று 14 இண்டிஸ்மே நெகட்டிவா இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதையும் குறிப்பா சொன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1% மேலையும், அடுத்து மிட்கேப் பார்க்கும்போது அதுவும் பார்த்தோன்னா நியரஸ்டா 1% மேலையும், மிட்கேப் 100 நியரஸ்டா 1% ட்ரேட் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து செக்டர் இண்டிஸ்ல 14 இண்டிஸ்ல ஒரு இண்டிசஸ் மட்டும் தான் நெகட்டிவ், மீதி ரிமைனிங் 13 இண்டிசஸ் பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவா இருக்கு. அந்த ஒன்னு பார்க்கும்போது மீடியா தான் கிட்டத்தட்ட 0.5% வந்து நெகட்டிவ். நீ குறிப்பா சொல்லணும்னா ரியாலிட்டி செக்டர் உண்மையிலே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. நியரஸ்டா ஒரு 3% மேல இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. உண்மையிலே ஒரு இண்டிசஸ் 3% மிகப்பெரிய விஷயம். இதனால தான் மார்க்கெட்டே மிகப்பெரிய மேலே ஏறி இருக்கு. அதுல குறிப்பா ரியாலிட்டியில் டாப் ட்ரேடான ஸ்டாக் பார்க்கும்போது சோஃபா 4%, அடுத்து பிரிகேட் என்டர்பிரைசஸ், அது பிரிஸ்டிஜ் எஸ்டேட், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபீனிக்ஸ் மில், லோதா டெவலப்பர்ஸ், DLF இந்த கம்பெனி எல்லாம் உண்மையிலே இன்னைக்கு வந்து ரியாலிட்டி செக்டர்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. இதன் காரணமாக தான் மார்க்கெட்டை ஒரு அப்போடா போறதுக்கு மிகப்பெரிய அளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்க. FIs and DAs ஓட டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டேட் வைஸ் அண்ட் மந்த் வைஸ், இயர் வைஸ் பார்த்துருவோம். 14 அக்டோபரில் அவங்க ஒரு 1,400 கோடி மேலே நெட்டாக வந்து செல் தான் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம DAs பார்க்கும்போது ஆப்போசிட்டாக 1 மடங்கு அதிகமாக 3,661 கோடி நெட்டாக பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மந்த் வைஸ் பார்க்கும்போது அக்டோபர் இது வரைக்குமே நம்ம FIs நெட்டாக செல் தான் பண்ணிருக்காங்க. நியரஸ்டாக 1,961 கோடி வந்து நெட்டாக செல் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம DIs பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக 11,790 கோடி நெட்டாக வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. இயர் வைஸ் பார்க்கும்போது
எஃப்ஐஸ் வந்து 2,54,000 கோடி இந்த வருஷம் ஃபுல்லாகவே செல் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மடங்கு அதிகமாக கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கிட்ட நம்ம எஃப்ஐஸ் வந்து நெட்டாக வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம எஃப்ஐஸ் என்னதான் வந்து நிறைய டிஐஸ் வந்து நிறைய பை பண்ணாலும் எஃப்ஐ வந்து ஒரு சின்னதாக ஒரு 200 கோடி 300 கோடி பை பண்ணாலும் மார்க்கெட் வந்து அதை கூட போகுது. ஸோ எப்பவுமே பெருந்தலைகள் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து எஃப்ஐஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணால் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஐயான 26,200 கிராஸ் பண்ணுன்ற பேர் நிறைய வாய்ப்பு இருக்குன்ற பேர் நிறைய அனலைஸ் அவங்க தகவலை கொடுத்துருக்காங்க. ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு மெயின் போர்டு ஐபிஓல ஒரே ஒரு ஐபிஓ மட்டும் தான் ஓப்பனில் இருக்கு. இந்த ரேட் வந்து 15 to 17 வரைக்கும் ஓப்பனில் இருக்கு. பட் இன்னைக்கு மட்டுமே கிரே மார்க் பிரீமியம் ஒரு 16 இருக்கு. மிட் பெஸ்ட் ஐபிஓ இதுதான். கிட்டத்தட்ட நியரஸ்ட் ஓவர் சப்ஸ்டன் ஆகிட்டு 2 பேர்கிட்ட ஒரு லாட்டுக்கு போட்டி போட்டுக்கிறாங்க. அதில் அப்கமிங் ஒரு 2 நாள் டைம் இருக்கு. இதை வந்து அடுத்து 20% மேலே போச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்து 17 வரைக்கும் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு டெய்லி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணா அப்டேட் தெரியும். அடுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்த ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓ இந்த வருஷத்தில் எந்த ஒரு ஐபிஓ கிடைக்கல. இதுவாக கிடைக்குன்னு பார்த்தா இதுவும் கிடைக்கல. ஸோ அடுத்து நல்ல ஐபிஓ வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதையும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து எஸ்எம்இ ஐபிஓல எதுவுமே ஓப்பன் இல்லை. பட் அப்கமிங் 2 ஐபிஓ இருக்கு. 2 ஐபிஓ பெரிய லெவலில் ஒன்றும் கிரே மார்க்கெட் பிரீமியம் இல்லை. இப்போதைக்கு எஸ்எம்இ ஐபிஓ பக்கம் போகிறது ஒரு ஹை ரிஸ்க் தான். பட் லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆன ஐபிஓல எல்லாமே கிரே மார்க்கெட் பிரீமியம் ஃபுல்லாகவே ஜீரோவில் தான் இருக்கு. பட் அப்படி இருந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி 3 பேர் 2 பேருக்கு மேலே போட்டி போட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதை வச்சு இதெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியல. எஸ்எம்இ ஐபிஓ ஆல்ரெடி ஹை ரிஸ்க் தான். ஒருவேளை இந்த கம்பெனியோட பேசிக்ஸ் எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அவங்களுடைய மணி அவங்களோட முடிவு தான் அவங்களுக்கு சரியா இருக்கும். ஸ்டாக் பிக்ஸ் ஆஃப் த டே இன்னைக்கு வந்து ஒரு 2 புரோக்கர் பார்க்கும்போது ஒரு 10 ஸ்டாக்கு பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது குறிப்பாக எல்லாம் என்னன்னா தீபாவளி பிக்ஸாக வந்து மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 25% மேலே முகூர்த்த ட்ரேடிங் அன்னைக்கு வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வெளிக்கார் இந்த ஸ்டாக் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், செகண்ட் ஒன் பார்க்கும்போது HDFC லைஃப், மூணாவது பிஎஃப்சி அதாவது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அடுத்தது மகேந்திரா ஃபினான்ஸ் சர்வீசஸ், அடுத்தது நோவாகா விஸ்டாஸ். இந்த கம்பெனி இன்னைக்கு தான் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவங்க ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது சுமித் பகாடியா சாய்ஸ் புரோக்கிங், இவங்க வந்து ஒரு 5 ஸ்டாக் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது உஷா மார்டின், இதோட டார்கெட் பைசா 515, ஸ்டாப் லாஸ் 463 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பார்க்கும்போது ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி, இதனுடைய டார்கெட் பிரைஸா 270, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் 242 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிரவுண்ட்லெஸ் இந்தியா, இதனுடைய டார்கெட் பிரைஸா 611, இதோட ஸ்டாப் லாஸ் 548 கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரீமியர் எனர்ஜி, இது வந்து ஒரு சோலார் எனர்ஜி, இது வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இதனுடைய டார்கெட் பிரைஸா வந்து 1135, ஸ்டாப் லாஸ் 1020 கொடுத்துருக்காங்க. அடுத்து சுகி வந்து இதனுடைய டார்கெட் பிரைஸா 470, இதோட ஸ்டாப் லாஸ் 425 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனலைஸ் எல்லாமே இந்த ஸ்டாக் வந்து தீபாவளி பிக்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை முடிவெடுங்க. Q2 ரிசல்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி எதுன்னு பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் தான். அவங்க குவார்டர் ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். இயர் பார்க்கும்போது 2024 செப்டம்பர்லேருந்து 2025 செப்டம்பர் பார்க்கும்போது அவங்க சேல்ஸ் 2% அதிகரிச்சிருக்கு. அவங்க எபிட்டா பார்க்கும்போது 6% குறைஞ்சிருக்கு. அவங்க நெட் ப்ராஃபிட் 25% குறைஞ்சிருக்கு. அவங்க EPS 25% குறைஞ்சிருக்கு. இயர் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து குவார்டர்லி பார்க்கும்போது ஜூன்லேருந்து செப்டம்பர் பார்க்கும்போது அவங்க சேல்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு, எபிட்டாவும் குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அதுவும் குறைஞ்சிருக்கு, EPS அதிகரிச்சிருக்கு. ஸோ இவங்களுடைய குவார்டர்லி பார்க்கும்போது அவங்க EPS சேல்ஸ் மட்டும் தான் அதிகரிச்சிருக்கு. முக்கியமாக பார்க்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் எபிட்டாவும் குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிசல்ட் வந்து ஒரு நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக தான் வந்து மார்க்கெட் வந்து 0.61% இன்னைக்கு வந்து கீழே இறக்கிருக்கு. ஸோ இதே மாதிரி அப்கமிங் வர பேங்க் செக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவாக கொடுத்தா பேங்க் செக்டர் எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். பட் அடுத்தடுத்து வரக்கூடிய பேங்கோடைய ரிசல்ட்லாம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து Q2 ரிசல்ட்டில் டாடா கம்யூனிகேஷன் இந்த கம்பெனி தான் ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஒரு ரிசல்ட் இயர் பார்க்கும்போது 2024 செப்டம்பர் to 2025 செப்டம்பர் பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸ் 6% அதிகரிச்சிருக்கு, எபிட்டா 4% அதிகரிச்சு. பட் நெட் ப்ராஃபிட் 18% குறைஞ்சிருக்கு, EPS 19% குறைஞ்சிருக்கு. ஸோ குவார்டர் ரிசல்ட் பார்க்கும்போது ஜூன் செப்டம்பர் பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு, அவங்க எபிட்டாவும் பார்த்து அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகரிச்சு குவார்டர்லி பார்க்கும்போது. EPS வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்களுடைய குவார்டர் ரிசல்ட் உண்மையிலேயே வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் இயர் ரிசல்ட்டில் பார்க்கும்போது அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு அடி. ஸோ இயர் பார்க்கும்போது குவார்டர்லியும் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. எந்த ஒரு கம்பெனி நெட் ப்ராஃபிட் பெரிய லெவல் அடி வாங்கக்கூடாது. இயர் ஒன்று மேலே போகணும், அப்படி இல்லைனா ஃபிளாட்டாக ட்ரேட் ஆகணும். அதான் ஒரு நல்ல கம்பெனி சொல்லுவாங்க. அதன் வச்சு பார்க்கும்போது டாடா கம்யூனிகேஷன் மேலே ஓவராலாக அவங்களுடைய இயர் சரி குவார்டர்லையும் சரி ஒரு நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு 4% மேலே நீங்கள் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த வாரம் நாள் மார்க்கெட் வந்து எப்படி கன்சிடர் பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து IRFC இந்த கம்பெனியோட குவார்டர் ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இயர் செப்டம்பர் 2024-25 பார்க்கும்போது சேல்ஸ் வந்து 8% குறைஞ்சிருக்கு, அவங்க எபிட்டாவும் 8% குறைஞ்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் 10% பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, EPS ஒரு 15% பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய குவார்டர் ரிசல்ட் ஜூன் to செப்டம்பர் பார்க்கும்போது உங்களுடைய சேல்ஸ் பார்த்தோன்னா அது குறைஞ்சிருக்கு, எபிட்டாவும் பார்த்தோன்னா அதுவும் குறைஞ்சதாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது அது வந்து ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. அடுத்து EPS பார்க்கும்போது அது ஸ்லைட்லி அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு இயர் பார்க்கும்போது குவார்டர்லி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் EPS மட்டும் அந்த கம்பெனி அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் அவங்க சேல்ஸ் எபிட்டா மட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஸ்லைட்லி நெகட்டிவாக இருந்தால் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது ஏர்னிங் பர் ஷேரும் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மெயினாக ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். அதை வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி குவார்டர்லையும் சரி இயர்லையும் சரி இந்த கம்பெனி ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்குது. இதனால தான் நீங்கள் மார்க்கெட் பார்த்தோன்னா நியரஸ்ட்டாக ஒரு 0.29% இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவாக
மேலே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ உண்மையிலே இந்த கம்பெனி ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனியாக தான் மேபி இருக்கு. ரயில்வே செக்டர் வந்து இந்தியா பொறுத்தவரையும் அதிகப்படியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படியாக கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. அதனால இது வந்து ரயில்வே செக்டர் எல்லாருக்கும் வந்து கடன் கொடுக்குற ஒரு கம்பெனி. அதனால மேபி மேலே போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சேனலில் ஃபுல் அனலைஸ் பண்ண ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அது பிளேலிஸ்ட்ல இருக்கு. வாட்ச் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்டிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்க ஓன் அனலைஸ் பிளஸ் செபி அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.